அடுத்த அவார்ட் ரொம்ப ஸ்பெஷலான கேட்டகரிங்க. அதாவது ப்ராமிசிங் யூடியூபர் ஆஃப் தி இயர் 2025. இந்த அவார்டை வாங்க போறது யாருன்னா வேற யாரும் இல்ல, நம்ம ஃபேவரட் யூடியூபர் அதிவீரன். கனவா? நிஜமாவே நடக்கிற மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு அவார்டை நம்ம கண்டிப்பா வாங்குறோம். கனவை நிஜமாக்குறோம். போடா. ஏய் உமையால், ஆ உங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க? அப்பா பிஸ்னஸ் பண்றாரு, அம்மா சின்ன ஸ்டார்ட் அப் மாதிரி. ஓ சூப்பருங்க, பிஸ்னஸ் ஃபேமிலியோ? என்னாச்சு? ஐ ஓகே? நான் அம்மா அப்பா எல்லாம் ஒன்றா இருந்ததை யோசிச்சு பார்த்தேன். அதான். பார்க்கணுமா? எங்கே இருக்காங்க சொல்லு, நம்ம போய் பார்க்கலாம். அப்பா லண்டனில் இன்னொரு ஃபேமிலியோட இருக்காரு. அம்மா பெங்களூரில் தாத்தா பாட்டியோட இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஓ, சண்டை போடாத நாளே இல்லை. 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணி 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. 10 இயர்ஸா? இப்போ வரைக்கும் நான் தனியாக தான் இருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்தனால என்னமோ இந்த காதல் கல்யாணத்து மேலாம் நம்பிக்கை இல்லாமல் போச்சு. ஆனால் காலை என்னை எப்போ பார்த்தனோ அப்போ தான் எனக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது. இங்கே பார், என்ன ஆனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இது வீரா மேலே சத்தியம். நீங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்றது சரி, அது ஏன்டா என் வாழ்க்கையில விளையாடுறீங்க? ஆளை விடுறாப்பா, நான் கிளம்புறேன். ஃபுட்டு நல்லா இருந்துச்சுல்ல? சூப்பராக இருந்துச்சு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தெரிலையே. ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் பேச அவன்கிட்ட. ஹாய் வீரா. நீங்க யாரையும் லவ் பண்ணலையா? ஏன், என்னாச்சு? லவ்வுக்கும் அவனுக்கும் எட்டாத தூரம். காலேஜில் சீனியர்ஸ் எல்லாருமே அவனை லவ் ப்ரப்போஸ் பண்ண சொல்லி ராகிங் பண்ணாங்க. காலேஜில் அந்த பொண்ணு தான் செம்ம அழகு. இவனும் போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவான்னு பார்த்தா அந்த பொண்ணையும் இவன் அண்ணான்னு கூப்பிட வச்சிட்டான். அச்சச்சோ. அதுலேருந்து காலேஜில் இருக்க எல்லா சீனியர்ஸுமே அக்கா தங்கச்சின்னு கூப்பிட்டு மிரட்டி விட்டான். உன்னை பார்த்தாலே மிரண்டுருவாங்க. அக்மார்க் மொரட்டு சிங்கிள் என் மச்சான். நானும் பார்க்குறேன் எவ்வளோ நாள் நீங்கள் இப்படியே இருக்க போறீங்கன்னு. பாருங்க என்ன பந்தயம். உங்களுக்கு லவ் ஓகே ஆச்சுன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலாம். அதுக்கு ஸ்பான்சர் நீங்கள் தான். ஒருவேளை நீங்கள் சிங்கிளாகவே இருந்துட்டீங்கன்னு வைங்க, நான் உங்களுக்கு புது ஐஃபோன் வாங்கி தரேன். நீங்கள் யூடியூப் கண்டென்ட் பண்ணுறதுக்காக. வா, அப்போ என் மச்சானுக்கு ஐஃபோன் ரெடி. லேட்டஸ்ட் ப்ரோ மாடல் 1TB வேரியன்ட் ஒயிட் கலர் வாங்கி தரீங்க. இப்போவே அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கலாம். மாலுக்கு போகணுன்னு சொன்னல, வாப்பலாம். மச்சான் நீ கிளம்புடா. நான் எதுக்குடா, நீங்களே போயிட்டு வாங்க.
அட வாங்க ப்ரோ. வா. சரி வாங்க போலாம். டே ரோனினே, நீயுமாடா? யாரும் இல்லைன்றது எல்லா இடங்களிலும் அவள் முகம் தோன்றுகிறது. இது ஒரு சந்திப்பு அல்ல, ஒரு விதி போலும். இதற்கு என்ன பெயர் வைப்பது? காதல் விதி என்று சொல்லலாமா? என்னது இது? நான் தூய தமிழ்ல பேசுன மாதிரி இருக்கே. அதிவீரன் தனது வாழ்வின் அடுத்த சுவாரஸ்யமான கட்டத்திற்கு செல்ல தயாராகிறான். பூ விழுந்தா இனி இந்த பொண்ணோட தான் என் வாழ்க்கை. தலை விழுந்தா சாகுற வரைக்கும் சிங்கிள் தான். பூவும் விழுந்தது, அதிவீரனும் விழுந்தான் காதலில். தாமரை மலர் போல் பூத்த முகம், பனித்துளி போல் மின்னும் கண்கள், இந்திர கனவு போல் அழகிய உருவம். உன்னை போல் அழகானவள் இல்லை இந்த பூமியில். விடுவிக்க முயன்றும் தோற்றுப் போகிறேன் உன் பார்வை பிடியிலிருந்து.